லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரெண்டு பார்வைகள் அரசியல்ல. ஒன்று 2026 திமுக கூட்டணியை வீழ்த்தணும், அது முதல் பார்வையா முன்வைக்கிறாங்க. இல்ல திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படி. இந்த ரெண்டு முயற்சி பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்குமா என்பது மக்கள் முடிவு செய்யட்டும். நான் தம்பி நாம் தமிழர் கட்சிக்கு விமர்சனம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம் 49 தொடங்கி 52 தேர்தலை சந்திக்காமல் 57 15 இடங்களை பெற்று 62 50 இடங்களை பெற்று 62 மட்டும்தான் சீட் ஷேரிங். ஐயா ராமசாமி படையாச்சி அவரோட உழைப்பாளர் கட்சியோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க இடத்துல நிக்கிற படத்துல நாங்க நிக்கலன்னு. அதற்கு பிறகு 67 நாம் வெற்றி பெற்றோம். இடையில 57 கூட்டணி கிடையாது, 15 இடங்கள் இருக்கிறப்ப. அதுபோல நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்த பயணத்தை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அதில் ஒன்றும் தவறில்லை. எனவே உங்கள் மீது எனக்கு ஒன்றும் கோபம் கிடையாது. என்னதான் நீங்கள் விமர்சித்தாலும் கூட உங்கள் சித்தாந்த பயணம் எங்கள் பயணம் அப்படித்தான் இருந்தது என்பதற்காக சொல்கிறேன். அதையும் தாண்டி 10 ஆண்டு காலம் சுயமரியாதை இயக்கத்தில் அண்ணாவும் கலைஞரும் நாவலரும் பேராசிரியரும் பயணித்து அதற்கு முன்பாக பிட்டி தியாகராயர் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்கள் எல்லாம் போட்ட அந்த விதைதான் இன்றைக்கு விருட்சமாக இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் பேசலாம், நினைக்கலாம், முயற்சிகள் எடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் கூட்டணி சேரலாம். அதை பற்றி எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் நான் அன்போடு தம்பி கணேஷ்குமாருக்கு சொல்லுவது, உள் இடஒதுக்கீடு எம்பிசி வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்ற அலுவலகத்துக்குள்ள எல்லோரையும் அழைத்தார், எல்லா ஜாதியும் அழைத்தார், கணக்கு போட்டு பார்த்தாரு. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 25 கோடி வந்து விட்டதே, எப்படி உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியும் என்று சொல்லி அதை மன்னிக்க வேண்டும், அவரை விமர்சிக்க நான் விரும்பவில்லை, அப்படியே டிராப் பண்ணிட்டார். உங்கள் போராட்டம் நடந்தது, உங்கள் போராட்டத்தை நான் வாழ்த்துகிறேன். அந்த போராட்டத்தில் நானும் என் குடும்பத்தினரும் எங்கள் சகோதரர்களும் எங்கள் ஊர்க்காரர்களும் பங்கேற்ற போராட்டம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களோடு சேர்ந்து எல்லாருக்கும் சேர்த்தான இடஒதுக்கீடு என்பதற்காக அந்த போராட்டம். அந்த போராட்டத்தை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய உண்மை அடிப்படையை உணர்ந்து 20% இடஒதுக்கீட்டை தந்தவர் எங்கள் வணக்கத்திற்குரிய ஐயா கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. நீங்க அதை விட்டுட்டு அவரு கூட போய் கூட்டணி நீங்க சேரனாலும் சேரலாம், அதனால எனக்கு ஒன்றும் இல்லை அவரோடு கூட்டணி சேருவது. எனக்கு என்ன என்றால், இன்னைக்கு கூட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன தெரியுங்களா, வரும்போது எங்க பேராசிரியர் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலை அவர்கள் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சுயநல பேர் வழின்னு திடீர்னு இன்னைக்கு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நிறைய தப்பா நினைக்க கூடாது, இப்படி பார்க்காதீங்க. என்ன காரணம் தெரியுமா? ஏடிஎம்கே குட்டுமையா அட்டாக் பண்றாரு அண்ணாமலை. ஒரே காரணம் தான், எங்க ஏடிஎம்கே ஓட்டுலாம் பாமகவுக்கு வந்து பாமக நிறைய ஓட்டு வாங்கி நம்மளை கழட்டி விட்டுற போறாங்களோ அப்படின்னு தான் இன்னைக்கு அண்ணாமலை ஒரு போர்டு போட்டிருக்காரு, சுயநல பேர் வழி. நீங்க அவர் பேச்சு அப்படித்தான் இருக்கும். நான் 40 வருஷமா மேடையில பேசுறேன், யார் மனதையும் புண்படுத்தியது கிடையாது, கணேஷ்குமாருக்கு தெரியும். 40 ஆண்டு காலமாக மண்டல் கமிஷன் அறிக்கையில் அந்த மாநாடு நடந்த பொழுது கற்பூரி தாக்கூருடைய பேச்சை நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு மொழிபெயர்த்திருக்கிறேன். யார் மனதையும் நான் கொச்சைப்படுத்தியதில்லை. எனவே கணேஷ்குமார் அவர்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் தமிழர் கட்சியை கொள்கை ரீதியான விமர்சனம் கிடையாது, சமூக நீதியில் ஒரு 10 வினாடி முடிச்சிடுறேன். சமூக நீதியை பொறுத்தவரையில் உள் இடஒதுக்கீடு 20%, அதுக்கு பிறகு இன்றைக்கும் நாங்கள் 10.5 நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் நீங்க உங்கள் கூட்டாளியாக இருக்கிற மதிப்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள் எந்த தரவும் இல்லாமல் உயர்ஜாதிக்கு 10% இடஒதுக்கீடை கொடுத்தாரே, ஏன் இதை மறுக்கிறார்? இப்ப மட்டும் ஏன் தரவு வேணுங்கிறாரு? நாங்க கொடுத்திருக்கோம். அருந்ததியருக்கு 3% உள் இடஒதுக்கீடு, இஸ்லாமியருக்கு 3.5%. எனவே இந்த உள் இடஒதுக்கீட்டையும் நாங்கள் ஆதரிக்கிறோம், மனமாற ஆதரிக்கிறோம். ஆனால் நாங்கள் கணக்கெடுப்பு நடத்தலன்னு சொன்னீங்க பாருங்க, தவறு. நாம் எடுத்தோம் அது கணக்கெடுப்பு தான். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும், அப்பதான் அதை ஒத்துக்குவாங்க. அதை நீங்க உங்க நண்பர்கள்ட்ட சொல்லுங்க. மரியாதைக்குரிய ஐயா சொன்ன அத்தனை சமூக நீதி போராட்டத்தை வரலாறையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடி உயிர் நீத்த மண் இந்த மண், அந்த அவர்களை போற்ற வேண்டிய தருணம் இந்த தருணம். அவர் சொன்னது போல அரசியல்ல பல கருத்துகள் இருக்கும். இதனால் பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ ஒரு சரிவை சந்தித்து விடும், இழந்து விடும் என்பதெல்லாம் எந்த வருத்தமும் யாருக்கும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அங்கே நடக்குகின்ற தவறுகளை உரத்த குரலிலே எப்பொழுதுமே உரைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான்.
ஏதோ இன்னைக்கு நேற்று அல்ல, இதே கூட்டணியில நீட் எதிராக இருக்கும் பொழுது நீட் தேவை என்று போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். நீட் விலக்கு தேவை தமிழ்நாட்டிற்கு என்று போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். சட்டமன்றத்திலே இதே திமுக தீர்மானம் கொண்டு வந்த பொழுது ஆதரவு தெரிவித்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் எங்கள் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் எந்த இடத்திலும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களை பொறுத்தவரை இந்த சமூக நீதி என்று பார்க்கும் பொழுது பிஜேபியும் ஒரே அளவுகோல் தான், காங்கிரசும் ஒரே அளவுகோல் தான். காங்கிரஸ் ஏதோ சமூக நீதியை தூக்கி கொடுத்தது போல் யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சட்டநாதன் கமிஷனாக இருந்தாலும் சரி, மண்டல் கமிஷனாக இருந்தாலும் சரி, நடைமுறை செய்யாமல் கிடப்பில் போட்டு இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதியை தடுத்த கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. கணேஷ்குமார், எனக்கு இதுல ஒரு சந்தேகம். தேசிய கட்சி, 2 தேசிய கட்சியின் மீது பார்வை முன்வைக்கிறீங்க. காங்கிரஸே திமுக மிக கடுமையாக எதிர்த்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் இறங்கி வந்திருக்கிறது. நாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்துவோம், நடத்த வேண்டும்ன்ற இடம். ஆனா பாஜக இன்னும் அந்த இடத்துக்கு வரல. நீங்க எப்படி இந்த காலகட்டத்தில் ரெண்டையும் ஒண்ணுன்னு ஒப்பிடுறீங்க? காங்கிரஸ் ஏதோ சாதாரணமா வந்துடல. UPA 1 கவர்மெண்ட்ல பாட்டாளி மக்கள் கட்சி மிக வலிமையாக இருந்த பொழுது 2 அமைச்சர்களை வைத்திருந்த பொழுதுதான் முதல்ல OBCக்கான கல்வியிலான இடஒதுக்கீடை கொண்டு வர முடிந்தது. எங்களுடைய நிலைப்பாடு இன்றைக்கும் அதுதான். இன்னைக்கு அமித்ஷா பேச ஆரம்பிச்சிட்டார், மோடி பேச ஆரம்பிச்சிட்டார், நாங்க ஒன்னும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற வார்த்தை இவர்கள் வாயிலிருந்து வருகிறது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் அங்கே கூடும் பொழுது சமூக நீதியை ஏற்றுக்கொள்கின்ற கொள்கைக்கு அவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதையும் தாண்டி மரியாதைக்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் பேசும்போது சொன்னார், அனைத்து வாக்காளர்களையும் சந்திப்பதற்கான உரிமை ஜனநாயகத்தில் கொடுத்திருக்கிறதா இல்லையா? மகிழ்ச்சி, நாங்களும் அதான சொல்றோம், கொடுத்திருக்கிறது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுக வாக்காளர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக கட்சிக்காரங்க போடாதீங்க, அதான சொல்ல வரீங்க? நீங்க வாக்காளரை சந்திங்க. நீங்க என்ன கேட்டீங்களோ அப்படிதான் வச்சுங்களேன். நீங்க அதிமுக கட்சிக்காரர்கள் வாக்களிங்கள் வெளிப்படையா கேட்கிறோம். நீங்க கட்சிக்கார இரட்டை இலையை உள்வாங்கி இருக்கக்கூடிய அதிமுக அவருடைய வாக்கு வேணுமா வேணாமா அதை சொல்லுங்க. ரொம்ப சின்ன புரிதல் தான். திமுகவை வீழ்த்துவதற்கான எல்லா வாய்ப்பும் இப்ப இருக்கு. அது நாம் தமிழர் கிட்ட இருக்கு, பாமக கிட்ட இருக்கு. சரி, நாம் தமிழர் பாமக விட முன்னே இருக்கிறது என்னுடைய, அவர் மறுக்கலாம், அதற்கான உரிமை உண்டு. பாமக விட வாக்கு வங்கியிலையும் செயல்லையும் நாம் தமிழர் முந்தி இருக்கின்றது. அப்படி இருக்கு. இல்ல வாக்கு வங்கியில சொல்றீங்க? வாக்கு வங்கியில சொல்றேன், விக்கிரவாண்டியில பொதுவில் நான் சொல்றேன். நீங்க பொதுவா சொல்றீங்க, விக்கிரவாண்டியில பாமக தான். பொதுவிலே சொல்றேன், நான் சொல்றேன், பொதுவில் தான் சொல்றேன். இப்போ நான் எது சொன்னாலும் இப்ப நீ புள்ளி வர மாற போறது இல்ல, அப்படி பேச வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. நான் ஏன் அதிமுக வாக்காளர்கிட்ட பாமக வாக்களிக்காதீங்க, ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிங்க நான் சொல்றேன்னா, பாமக இதுவரை திமுகவோடு சேராமல் இருந்த கட்சியான என் கேள்வி. அப்போ நாளைக்கு திமுகவோடு சேராதுன்றதுக்கு என்ன உறுதி இருக்கின்றது கட்சி? ஒருபொழுதும் அதிமுகவோட நிலைப்பாடு திமுகவோட சேரதா இருக்க முடியாது. அப்போ ஒரு விதத்துல இது மறைமுகமா திமுகவுக்கு உதயப்படுறதா இருக்கலாம். ஆனா முற்ற முழுதா திமுகவை எதிர்க்கிற வலு உள்ள, நியதி உள்ள, நியாயம் உள்ள, நேர்மை உள்ள இன்று வரை ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக நாம் தமிழர் இருக்கு நான் சொல்றேன். நீங்க ஒரு முக்கியமான சார் கணேஷ், நான் பார்வையாளர்களுக்கும் புரியுறதுக்காக ஸ்ரீதர் ஒரு லாஜிக்கே வைக்கிறார். நீ அதிமுகன்றது தோன்றப்பட்டதே திமுகவுக்கு எதிராக தான். நீங்க நாளைக்கு திமுகவோட கூட கூட்டணி வைக்கலாம், நாம் தமிழர் வைக்காது, எங்களுக்கு வாங்க, நாங்க தான் சரியானவர்கள்னு கேக்குறாங்களே. அப்ப நாம் தமிழர் அதிமுக கூட கூட்டணி வைக்குமா? வைப்பார்களா? சொல்லலையே. நாம் தமிழர் அதிமுக வைப்பார்கள் என்று ஒத்துக்கிறார்களா? அது அவரோட விருப்பம். நான் சொல்லலையே. என் விருப்பம் இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன். அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்காக கூட தான் வாய்ப்பு. அவர் சொல்றது திமுக கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதிமுக கூட கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, இருக்கிறதா என்பதுதான். இன்னொரு சொல்லுங்க, நிகழ்ந்து விட்டதா இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது வேற. அதிமுக நீங்க வைப்பீங்களா? வைக்க மாட்டேன்னு சொல்றோம். வைக்க மாட்டீங்க. அப்ப ஏன் ஓட்ட கேக்குறீங்க? நான் கேக்குறேங்க, கூட்டணியோட யாரு வெப்போட இல்லங்க, இப்போ அது கூட்டணி வேண்டாம். முதல்ல ஓட்டு யாருக்கு போகுது? அதிமுகவோட ஓட்டு யாருக்கு போகுது? ஒரு நடைமுறை சிக்கல் பாருங்க. இப்போ 69% இடஒதுக்கீட்டை சட்டபூர்வமாக்கியது புரட்சித் அம்மா அவர்கள். 7.5 அந்த உள் ஒதுக்கீடை கொடுத்து அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எடப்பாடியார். அதே மாதிரி 10.5 வன்னிய சமுதாய மக்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல,
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நாங்கள் தீர்வளிப்போம் சொன்ன எடப்பாடியார். ஆனா அந்த 10.5 வழங்கிய போது கடுமையாக எடுத்து தென் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தாருங்க ஓ பன்னீர்செல்வம், தினகரன். அவங்க கூட்டி வந்து விக்கிரவாண்டியில பொதுக்கூட்டம் போடுறீங்க. இப்ப என்ன கொள்கை அது? இப்போ கடுமையா எழுத்தவங்க நிலைப்பாடு இப்ப என்ன? இப்ப இதே 71 அதிமுக தோல்விக்கு காரணமே வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்தா என்று எடப்பாடியார் மீது கடுமையா கொண்டாடினாங்க. இப்ப அந்த வன்னிய மக்கள் அனைவருமே எடப்பாடியார் பின்னாடி நிக்கிறாங்க. அதனாலதான் கண்ட தேர்தலில் 66 வாக்குகளை அதிமுக வாங்குச்சுங்க. நீங்க இன்னும் ஒன்ன மறந்துட்டீங்க கணேஷ். ஓபிஎஸ் அவர்கள் இப்ப பிரச்சாரத்துல பேசி இருக்கிறார், நமக்கு ரெட்டலை இல்லாவிட்டால் என்ன, ரெட்டலையோடு கூடிய மாங்கனி இருக்கிறது, வாக்களியுங்கள்னு பேசுறாரு. சார் அவர் சொல்ல அவர் கட்டுறதுக்கு வேட்டியே இல்ல, அண்ணனிடம் துண்டே இல்ல. அண்ணன் கிட்ட ஒரே ஒரு விஷயம், இங்க இருந்து ஓபிஎஸ் அவர் எதிர்த்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, அப்ப எந்த கட்சியில இருந்தாரு அவரு? அதிமுக இருந்தாருங்க. அப்ப நாங்க யாரு கூட கூட்டணியில இருந்தோம்? அதிமுக இருந்தீங்க. இருந்தோம்ல. அவர்கள் எதிர்க்கின்ற காலத்திலேயே உங்களுடன் கூட்டணி வைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எதிர்ப்பையும் மீறி இந்த மகிதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்று 10.5 அண்ணன் சிவி சண்முகம் போன்றவர்கள் போராடி மருத்துவரிடம் பேசி கொடுத்ததார். மனசாட்சியோடு பேசுங்க. வெளியே போன முன்னாடி நான் வேண்டாம்னு சொன்னேன். வெளியே போன முன்னாடி நான் வேண்டாம்னு சொன்னேன். காரணம் பேசுறேன். கணேஷ் அவர் கேட்டதில் இருந்து எனக்கு ஒரு கேள்வி. நீங்க நியாயமாக 24 நாடாளுமன்ற தேர்தலில் 10.5 வழங்கிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருத்தை தானே நீங்க வலுப்படுத்தி இருக்கணும். நீங்க கூட்டணியை விட்டுட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு அதிமுகவினரே எங்களுக்கு வாக்களிங்கள்னு எப்படி கேக்குறீங்க? தவறாத புரிதல் நாங்க சொல்றோம், மீண்டும் சொல்றோம். அவர்களுடைய கருத்தை நாங்கள் ஒரு போதும் நன்றி கடனுடன் வலுப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறோம். 2024 அதற்கான முயற்சியை நாங்க எடுத்தோம். நீங்க வாங்க ஒன்னா நிக்கலான்னு நாங்க பேசணும், கூப்பிட்டோம். விலகி சென்றது அதிமுக தானே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்ல. அததான் நீங்க சிந்திக்கணும். வேண்டாம் என்பது அதிமுகவின் தெளிவான முடிவு. நான் இப்ப சொல்றேங்க, பாஜக திமுகவோடு என்றைக்கும் கூட்டணியை அதிமுக வைத்துக் கொள்ளாது. இதுதான் இங்கேதான் முரண் ஏற்படுகிறது. இந்த முரண் தான் அந்த கூட்டணி பிரிவுக்கான காரணமே தவிர நாங்கள் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் சரியான இடத்தில் தான் இருந்து பாஜகவுடைய ஒவ்வொரு விரோதமான செயலையும் அதிமுக புரிந்து கொண்டிருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.